ப்ரோ இந்த செக்ஷனே ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிஸ்லெட்ஸ் வெரைட்டிஸ் தான். இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி குறுக்க வந்துகிட்டே இருக்கு. இந்த செனகல்லாம் படுத்த மேனிக்கே தானே ப்ரோ இருக்கும், இது மட்டும் ஏன் சுத்திக்கிட்டே இருக்கு? அது என்ன சிச்சிலட்டுங்க? அது வந்து சால்வினின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே, அதுவே நேச்சுரலா உள்ள பிரீடா இருக்கு. 2 அடி இருக்கும் ப்ரோ. 2 அடி இருக்கும். இந்த முள்ளு சைடு ரக்க முதுகுல எல்லாத்துலயுமே இருக்கும்ல? எல்லாத்துலயுமே இருக்கும். ஐயோ, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பான்ல கொய்யி காமிச்சிருந்தீங்க. ஆமா, அதுக்கப்புறம் இதுல விடோ காட்டுறீங்க. விடோ இருக்கு, மாலி இருக்கு, கப்பி இருக்கு ப்ரோ. ஃப்ரெஷ் வாட்டருக்கு அது விளையாடுற மாதிரி. ஓகே, மீன் வந்து தேடி வரும். ஆக்சிஜன் இங்க தான் நல்லா இதுவா இருக்கும். இந்த இடத்துல ஆக்சிஜன் நல்லா இருக்கும். எனக்குலாம் ஃபேவரட் நீமோ தான்ப்பா. ஓ, நீமோ பெட்ஸ் நீமோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? என் பேர் மிதுன் ப்ரோ. மிதுன். இப்போ இந்த கடை வந்து எத்தனை நாளா ப்ரோ வச்சிருக்கீங்க? ப்ரோ இந்த கடை ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. கோயம்புத்தூர் வந்து ஒரு 2 டைம் வந்திருப்பேன். இந்த கோயம்புத்தூர் வரேன் அப்படின்னால நீமோ பெட்ஸ் போய் எடுங்கன்றாங்க. உங்களை கேட்டா நீங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறீங்க. இல்ல அந்த டைம்ல நீங்க வரப்போ வந்துட்டு கடை இடிச்சிட்டு இருந்தோம். ஓகே, கடையில வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இடிச்சிட்டு இருந்தோம், அதனால வந்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்க வீடியோ எடுக்கலாம் அதனால சொன்னாங்க. ஓகே, கடை இங்க ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ, கடை இருக்குது. பாண்ட் ஆரம்பிச்சு ஒரு 8 months ஆச்சு. பாண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி நீங்க சொந்தமா பாண்டு நீங்க பண்றீங்க? நம்மளே ஓன் பாண்டு நாங்களே வந்துட்டு 25% மீன் தேவையான மீன் நாங்களே பண்ணி அங்க இருந்து எடுத்துப்பீங்க. ஓகே ஓகே. சென்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொட்டி பாண்ட்ல இருந்து தொட்டி கொண்டு வருவாங்க, அங்க இருந்து நிறைய டீலர்ஸ் மாத்துவாங்க. அப்படி இல்ல, நாங்க தான் டீலரே இங்க. எங்க மீனுக்கு நாங்க தான். அதனால வந்து மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ்க்கு ஃபிஷ் ஹெல்த்தியா கொடுக்கலாம். ஓகே சரி, ரைட் ப்ரோ. ஒவ்வொன்றா அப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? சரி ப்ரோ. இதெல்லாம் டிஸ்பிளேக்கு வச்ச டேங்க்குங்களோ? ஆமா ப்ரோ. இதுல இருந்து மீன் கேட்டலாம் எடுத்து கொடுப்பீங்களா? இல்ல ப்ரோ, இதுல இருக்கிற சேலுக்கே இல்ல ப்ரோ. சேலே கிடையாதுங்களா? இதுல இருக்கிற எதுவுமே சேலுக்கு இல்ல ப்ரோ. சரிங்க. இதுல எத்தனை வெரைட்டி சிச்சிலட்ஸ் இருக்கு ப்ரோ? இதுல பாத்தீங்கன்னா 42 வெரைட்டி சிச்சிலட்ஸ் இருக்கு ப்ரோ. அப்படிங்களா? ஓகே. ஏதோ பாக்குறதுக்கு 10-15 மீன் தான் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சில கஸ்டமர் சொல்லுவாங்க, இப்போ நானே சில கஸ்டமர்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே. 5 inches மீன் கூட 2 inches மீன் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைடிங் ஸ்பேஸ் இருக்காது, மீன் மத்த மீனை கொண்டுரும். இதுலயே பாத்தீங்கன்னா பிரீட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே. அது என்ன சிச்சிலட்டுங்க? அது வந்து சால்வினின்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே, அதுவே நேச்சுரலா உள்ள பிரீட் ஆயிருக்கு. நேச்சுரலா ரொம்ப ஃபெரோஷியஸ். ஆனா கலர் இப்போ நீங்க வீடியோல பார்த்தா தெரியும். ஓகே, சூப்பரா இருக்கும் கலர்ஸ் வந்து. ஓகே. இப்போ இது குஞ்சுங்களும் இருக்கு, பெரிய மீனுங்களும் மத்த மீனுங்க கூட இருக்கு. அது எதுவும் கடிச்சிடாதுங்களா? குட்டிங்க சாப்பிடாதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு நாங்க சீக்கிரம் மாத்திடுவோம், எடுத்துருவீங்க. பிரீட் ஆயிருக்கு. இப்பதான் இன்னைக்கு மார்னிங் தான் ஹேட்ச் ஆகுது. நல்லா இருக்கு. இயற்கையா ஏதோ ஒரு ஆத்துல ஒரு மீன் ஜோடியாகி இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்ப மத்த மீன் சாப்பிடாம இருக்கிறது காரணம் அதோட பேரண்ட்டுக்கு தான். பேரண்ட் தான் பக்கத்துல வந்தாவே இப்போ இந்த மீனும் பாக்குறீங்க, அந்த அந்த சைடே போக மாட்டேதுங்க. சைடே போகாதுங்க. ஓகே, நல்லா இருக்கு. சிக்லெட்ஸ்ல மோஸ்ட்லி எல்லா வெரைட்டிஸ் இருக்கும் ப்ரோ. சிக்லெட்ஸ் மீன்ஸ் ஹார்ட் வெரைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷவர்ம்ஸ், ஆஸ்கர், ஓகே, சிக்லெட்ஸ் டேங்க் மேட்ஸ் எல்லாமே இருக்கு. A to Z எல்லாமே இருக்கும். கிரீன் டெரர், டெக்சாஸ், ஓவரால் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகே சரி, ரைட். அடுத்து பாப்போமா? மெரேன்களா? ஆமா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா இது செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months ஆச்சு ப்ரோ. ஓகே. இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபிஷ் வந்து கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கோம். 2 clown இருக்கு, பெர்க்லா இருக்கு. ஓகே. இந்த ப்ளூ கலர் பேரு டாம்செல்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கொஞ்சம் பெருசா இருக்கும், அது பேர் மெக்னிக் டேங்க்னு சொல்லுவாங்க. ஓகே. உள்ள சின்னதா இருக்கிறது பாத்தீங்கன்னா பபிள் டிப் ஹனிமூன் சொல்லுவாங்க. எங்க இருக்குங்க சின்னதா? அந்த கிரீன் கலர்ல தெரியுது இல்லீங்களா? அந்த ஹனிமூன் என்ன பர்பஸ்னு பாத்தீங்கன்னா அந்த கிளவுன் ஃபிஷ்ஷோட வீடு தான் ஹனிமூன். ஓகே ஓகே. மத்த மீன் ஃபிஷ் போச்சுன்னா அது வந்துட்டு சாப்பிட்டுருங்க. ஓகே. ஃபிஷ் அலோவ் பண்ணாது. ஹனிமூன் ஃபிஷ் அல மட்டும் அதுல போக முடியும். ஆமா, கிளவுன் ஃபிஷ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஓகே ஓகே. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீட் கொடுக்கல, அதனால வந்துட்டு கொஞ்சம் விரியாம இருக்குது. மத்த டைம்ல கிளவுன் இது வந்து பெருசாகும். ஓகே ஓகே. நல்லா பெருசாகும். இப்போ பர்சனலா இந்த மெரைன் டேங்க்ல பிடிச்சதுனா எது ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ எனக்கு பிடிச்சது இந்த டேங்க் தான் ப்ரோ, மெக்னிக் டேங்க் தான். ஓகே. இது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் செட் ஆகாது நம்ம டேங்க்குக்கு. நார்மலா இந்த டேங்க்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, இது வந்து டேங்க் மீன்ஸ் ஒரு ஆல்கேட்டர் மாதிரி தான். ஓகே ஓகே. மோஸ்ட்லி இதுல இருக்க பாஸ் எல்லாம் அதே சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரி. சரி. எனக்குலாம் ஃபேவரட் நீமோ தான்ப்பா. ஓ, நீமோ பெட்ஸ் நீமோ. பாத்தீங்களா? நீமோ வந்தாச்சு ப்ரோ. இதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இருந்தோம், இப்போ வந்து நீமோ பெட்ஸ்ல நீமோ வந்தாச்சு. ஓகே ஓகே. சரி, ரைட் ப்ரோ. டிஸ்ப்ளே டேங்க் வேற எது போறீங்க? பிளான்டட் டேங்க்குங்களா? பிளான்டட் டேங்க் இப்ப கஸ்டமர் வீட்டுக்கு வந்து பண்ணி தரணும் அப்படின்னா பண்ணி தரீங்க? இப்ப கஸ்டமர்ஸ்க்கு பண்ணிட்டு கொடுத்தா ப்ரோ கோயம்புத்தூர் ஃபுல்லா சரௌண்டிங்ல ரெகுலரா எந்த மாதிரி டேங்க்ஸ் கேட்டாலும் பண்ணி தரீங்க? இப்போதைக்கு நாங்க செட் பண்ணி வச்சிருக்க நான் CO2 பிளான்ஸ் தான். ஓகே. இப்போதைக்கு நான் CO2 பிளான்ஸ் தான் போட்டு வச்சிருக்கோம். ஆனா கஸ்டமர் வீட்டுல CO2 பிளான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். செட்டப் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இருக்க எல்லாமே எங்க ஓன் கலெக்ஷன்ஸ் தான். ஓகே. சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ்க்கு இல்ல. நீங்க வாங்க, சிக்லெட்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே.
ப்ரோ இந்த செக்ஷனே ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிஸ்லெட்ஸ் வெரைட்டிஸ் தான். சிஸ்லெட்டுக்கு தான். ஆமா, எல்லாமே மலாவி இருக்கும், சென்ட்ரல் அமெரிக்கன் இருக்கும், லேக் டானிக்கன் இருக்கும், எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஹார்ட் வெரைட்டிஸ் எல்லாம். இந்தியன் சிஸ்லெட் எது ப்ரோ? இந்தியன் சிஸ்லெட் ப்ரோ எல்லாமே ஃபாரின்ல வந்த இந்தியன் சிஸ்லெட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியல. மாட்டீங்க பாத்தீங்களா? அதான் தெரியல. இப்போ நான் சிக்லெட் சைடு டிஃபரன்ஸ் சொல்றேன். மலாவில ஒரு 2 டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா முபுனா இருக்கு, ஹேப் இருக்கு. ஓகே. முபுனான்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 inches to 4 inches தான் வளரும். ஓகே. அது பாத்தீங்கன்னா ஷேப் வந்து டிஃபரெண்டா வளரும். ஓகே. ஹேப்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பீகாக் பேஸ் மாதிரி பட்டையா வளரும். ஓகே. ஒரு 5 inches மேல வளரும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வெரைட்டி இருக்கும். சரி சரி. நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஓகே. அத மீன் காட்றப்ப எனக்கு தெரியும். காமிக்கிறேன் பாருங்களேன். இது பாத்தீங்கன்னா முபுனா வெரைட்டிஸ். ஓகே. முபுனா. ஓகே. பீமா சொல்லின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 inches வளரும். முபுனாலே இது கொஞ்சம் வந்துட்டு அழகா வளரும். ஓகே ஓகே. நம்ம டிஸ்ப்ளே டேங்க்ல ஒன்னு காமிச்சிருந்தோம் உங்களுக்கு. சின்னதா இருக்கும். 3 inches தான் இருந்துச்சு. ஆனா மத்த மீன் கூட போட்டு வச்சிருந்தோம். ஓகே. 2 inch பானைக்குள்ள இருந்து வெளிய வந்துச்சுங்களா? ஓகே. கலர் போக போக டார்க் ஆகும் இந்த ஓகே. வளர வளர. ஆமா. இதுல ஒரு சிலது லைட்டா இருக்குங்களே, மேல் ஃபீமேல் கலர் போக போக வந்துருது. ஓகே. ஒருவேளை இதுல ஒரு சில மீன் டாமினேட் பண்றனால அதுங்க கலர்ஃபுல்லா இருக்குங்களா? ஸ்பெஷல் இருந்தா கலர் போகும். பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல் வந்துட்டு டார்க் கலர், ஃபீமேல் கலர் இல்லாம இருக்காது. ஃபீமேல் கலர் இருக்கும், ஆனா மேல் தான் ரொம்ப டார்க் கலர் இருக்கும். ஓகே சரிங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு இது பாத்தீங்கன்னா ஹேப் வெரைட்டி ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் முபுனா உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து ஹேப். இது வந்து பெருசா பட்டையா வளரும். நல்ல சைஸ் வரும். பீகாக் பேஸ் மாதிரி வரும். இதோட பேரண்ட் என்கிட்ட நான் உங்ககிட்ட 6 inches பிளஸ் இருக்கு. ஓகே. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பேரண்ட் வச்சிருக்கீங்க கடையில? பேரண்டே இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. சரி சரி. மேல் இருக்கு என்கிட்ட. சரி ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் வந்துட்டு எல்லா பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயம் ஒரே மாதிரி தான் ப்ரோ. மேல் வந்துட்டு கொஞ்சம் கலர் அதிகமா வரும், ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாகும். இதுல கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மேல் எது ஃபீமேல் எது கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி. இதெல்லாம் மவுத் ப்ரூடர்ஸ் தானே? எல்லாமே மவுத் தான் ப்ரோ. ஓ எல்லாமே மவுத் தான். சரி ப்ரோ. இதெல்லாம் அந்த மாதிரி டேங்க் செட் பண்ணா அதுங்களே கூட அப்ப ப்ரீட் ஆயிரும். ஆமா, இதுக்கெல்லாம் மினிமம் வந்துட்டு 3 to 4 feet டேங்க் வைக்கணும் ப்ரோ. 2 feetலனா கொஞ்சம் குவாண்டிட்டி கம்மியா தான் வைக்கணும். அளவு கம்மியா வைக்கணும். சில 4 வாங்கி போறேன்னு வாங்கி போடுவாங்க. ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கணும் வைப்போம். ஒரே ஒரு பைப் வைப்பாங்க. ஆனா வந்துட்டு நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் வச்சாதான் அவங்களுக்கு மீன் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே ஓகே. சரி ப்ரோ. அதான் இப்போ என்னென்ன சிச்சுவேஷன் இருக்கு ப்ரோ? இது பாத்தீங்கன்னா முபுனா வெரைட்டில. ஓகே. இது வந்துட்டு எல்லோ ஆரஞ்சு மார்ஃப்னு சொல்லுவாங்க, இல்ல ருஸ்டின் ஒரு மீன் சொல்லுவாங்க. ஓகே. இது கிட்டத்தட்ட எல்லோ மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லோ மாதிரி. கஸ்டமர்ஸ் இது ரொம்ப விரும்பி வாங்கி போவாங்க. ஓகே ஓகே. ரெகுலர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூசுவலா எல்லோ கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி கலரா இருக்கிறது அந்த மாதிரி வாங்கி. நீங்க சொன்ன அந்த எல்லோவும் எனக்கு பிடிக்கும், ப்ளூவும் பிடிக்கும். அதெல்லாம் அதை விரும்பி கஸ்டமர்ஸ் பிடிக்கும். ஓகே ஓகே ரைட். இது என்ன மீன் பாருங்களேன். இது நார்மலா சின்னதுல இருந்து எல்லாம் வளர்த்துவாங்க. இது வந்து அரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுலயே வந்துட்டு அரட்டை அடிச்சுட்டே இருக்குங்களோ? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன மீன் இருக்கும் பாருங்களேன். இந்த வெள்ளையா? ஓகே. இது பாத்தீங்கன்னா அல்பினோ அரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அல்பினோ வெரைட்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் வளரும். ஓகே. பிளாக்லாம் அந்த நார்மல் வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்கும். அல்பினோ வெரைட்டிஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. ஓகே. இப்போ இதுல அரட்டஸ்லாம் எந்த சைசிங் எந்த மாதிரி வரும் ப்ரோ? இது 3 inches 3.5 inches மேல தான் வளரும். ஓகே ஓகே. எல்லாமே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் தான். கலர் மாறிச்சுன்னா இது அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா மைலோமான் இருக்கு. இதுல ஒரு 3-4 வெரைட்டி போட்டுருக்கோம். ஓகே. மைலோமா இருக்கு, லிவிங்ஸ்டோன் இருக்கு, பை கலர்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்டாக் கம்மியா இருக்குது, கலர் கம்மியா இருக்குது. ஓகே. மேல் தனியா மேலே இல்ல, கஸ்டமர்ஸ் ஃபுல்லா ஃபீமேல் தான் இங்க இருக்குது. மேல் எல்லாம் வாங்கி போயிட்டாங்க. நல்ல கலரா இருக்கறதெல்லாம் எடுத்துட்டாங்க. மேல்ஸ் அது எல்லாமே. ஆமா. ஓகே ஓகே. சரிங்க ப்ரோ. இது எல்லாமே நான் சொன்னதுதான் ப்ரோ. மேல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முபுனா வெரைட்டிஸ். அதுல முபுனா வெரைட்டிஸ் நீங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஷேப் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால முபுனாஸ் வந்து சைஸ் கம்மியா வரும். ஆமா. முபுனாஸையும் ஹாப்பியா நம்ம மிக்ஸ் பண்ணி போட முடியுங்களா? அதாவது ஸ்பேஸ் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தா போடலாம். நம்ம டேங்க்ல பாத்தீங்கன்னா நான் எல்லா கஸ்டமருக்கும் சொல்றது முபுனா தனியா டேங்க் செட் பண்ணும், ஹாப் தனியா டேங்க் செட் பண்ணனும் சொல்லுவோம். ஓகே. ஆனா ஸ்பேஸ் ஹைடிங் ஸ்பேஸ் அதிகமா இருந்துச்சுன்னா தாராளமா விட்டுக்கொள்ளலாம். ஓகே. இப்போ அதுல பாத்தீங்கன்னா மலாவில முபுனா இருக்கு, ஹாப் இருக்கு, சென்ட்ரல் அமெரிக்கன் இருக்கு. சால்வினி சென்ட்ரல் அமெரிக்கன் ஃபிஷ். ஓகே. அது பாத்தீங்கன்னா அதுல பிரீட் ஆயிருக்கு. ஓகே. எல்லாமே ஹைடிங் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நான் 50 மீன் இருக்குன்னா நான் 100 ஹைடிங் ஸ்பேஸ் வச்சிருக்கேன். ஓகே. ரொம்ப ஹைடிங் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறைஞ்சபட்சம் எவ்வளவு சைஸ் டேங்க் கொடுக்கலாம்? அதாவது கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க இப்ப வைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு சைஸ்ல டேங்க் வைப்பீங்க? நான் வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு 3 அடியில இருந்து வைப்பேன் ப்ரோ. 3 அடியில அதிகபட்சம் என் கஸ்டமர்ஸே தெரிஞ்ச வரைக்கும் 70 மீன் வளர்த்துறாங்க. ஆனா ப்ராப்பரா வளர்த்தணும்னு பாத்தீங்கன்னா 15 இருந்து 20 மீன் மேல வளர்த்தக்கூடாது. 3 அடி டேங்க்ல 3க்கு 1.5க்கு 1.5. ஓகே ஓகே. அதுல கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா இருக்கும். அப்பதான் ராக்ஸ்ல நீங்க வைக்க முடியும். ஓகே. சரிங்க ப்ரோ. ப்ரோ இது பாத்தீங்கன்னா ரெயின்போ சிக்லெட்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் மோஸ்ட்லி எங்கேயுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ரெயின்போல ரேர். ஓகே. இது எல்லாமே சென்ட்ரல் அமெரிக்கன்ல வரும். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஜாக் டாம்சின்னு சொல்லுவாங்க. ஓகே.
அவங்களுக்கு பெருசா அவ்வளோக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா இதுக்கும் தனியா விரும்புறக்கு ஆள் இருக்காங்க. அந்த நியான் அக்காரான்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா. நியான் அக்காரான்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. இது சேம் அதே மாதிரி தான். இது கூட போற வெரைட்டிஸ் தான், எல்லாமே சிக்லெட்ஸ் வெரைட்டிஸ் தான். கஸ்டமரை பொறுத்தவரை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா ஹைடிங் ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். நான் திரும்ப திரும்ப ஹைடிங் ஸ்பேஸ் சொல்றேன்னா, அவங்கள பொறுத்தவரை மீன் உயிரோட இருக்கணும். வாங்கிட்டு போற மீன் உயிரோட இருக்குன்னா கொஞ்சம் நிறைய வச்சோம்னா அதுக்கு ஒளிஞ்சுக்க கிடையாது, மீனும் ஈஸியா கொஞ்சம் மிரட்டலாம் இருக்கு. வாங்கின மீன் உயிரோட இருக்கணும்னா ஹைடிங் ஸ்பேஸ் வச்சாங்கன்னா மொத்தத்துல. இப்போ மீன் பாத்தீங்கன்னா, இப்போ சிக்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கை ஆக்சுவலி ஸ்டாக் நேத்து வந்தது. ஒரு 1 வீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் பிளேஸ்லயே கையிலேயே ஃபீட் வந்து எடுக்கும். கை வச்சா கை வந்து ஃபீட் எடுக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கிற ஃபிஷஸ். அதனால சொல்றேன், கஸ்டமருக்கு பார்த்தோன்னா பிடிக்கும். ஆனா ஹைடிங் ஸ்பேஸ் வச்சாங்கன்னா கஸ்டமருக்கு ஒன்னும் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா மீன் நல்லா நிக்கும், நல்லா நிக்கும், தொந்தரவு இல்லாம, பிரச்சனை இல்லாம இருக்கும். சரி ப்ரோ. இது மான்ஸ்டர் டேங்க்குங்களா? மான்ஸ்டர் டேங்க் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பீஸ் இருக்குது. ஓகே. இது மலாவில போட்டிருக்கோம், பேரண்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்க அங்க பாத்திருப்பீங்க, பிசினஸ் காமிட்டிருப்போம். தாய்வான் ரீஃப்னு சொல்லுவோம். ஓகே. தாய்வான் ரீஃபனோட பேரண்ட் இருக்குன்னு நீங்க. பேரண்ட் வந்து இது வந்து இருக்கிறதுல மேல் ஸ்டாக். ஓகே, மேல் இருக்கு. இதோட ஏஜ் பாத்தீங்கன்னா இதுல எது தாய்வான் ரீஃப்? இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா வீடியோ எடுக்கிறீங்களா, செனகல் பின்னாடி இருக்குல்ல, அதான் தாய்வான் ரீஃப். ஓகே 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 ப்ரோ. இதுதான் தாய்வான் ரீஃப். இதெல்லாம் வந்துட்டா 6 inches பிளஸ் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு. இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி குறுக்க வந்துகிட்டே இருக்கு. இந்த செனகல்லாம் படுத்த மேனிக்கே தானே ப்ரோ இருக்கும், இது மட்டும் ஏன் சுத்திக்கிட்டே இருக்கு ப்ரோ? நம்ம இடத்துல மட்டும் அது எப்படின்னு தெரியல. மீனை பொறுத்த வரைக்கும் நம்மளா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே. ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருக்கும். ஓகே. செனகல் இந்த மாதிரி மேய்ஞ்சு பார்த்தது இல்லை ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது மேயாதுங்கன்றதுனால இது வாங்கி நான் வளர்த்தது கிடையாது. செனகல் பொறுத்த வரைக்கும் பாட்டம் சர்ஃபேஸ்ல இருக்கிறதா. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீன் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அப்படி இருக்கு. மத்த செனகல்ஸ்ல கீழே தான் படுத்துட்டு இருக்கும். இது ஒண்ணு மட்டும் தான் இப்படி ஆயிடுச்சு. இந்த டேங்க்ல என்ஜாய் பண்ணி வாழ்றதுன்னா அதை சொல்லலாம் போல. செனகல் மட்டும் தான் போல இருக்கு. செனகல் ஆனா கீழேங்களும் இருக்குங்களா ப்ரோ? பின்னாடி இருக்கு ப்ரோ, பாலி செனகல் இருக்கு, பெட்டல் கேட் சின்னதுக்கு பின்னாடி இருக்கு ப்ரோ. ஓகே. பாலி செனகல் இருக்கு, அப்புறம் வந்துட்டு பல்மா செனகல் இருக்கு. ஓகே ஓகே. கேட் ஃபிஷ் மறைச்சிருக்கு, தெரிய மாட்டேதுங்க ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி நாங்க எங்க பண்ணல ஹார்வெஸ்ட் பண்ணது. அப்படிங்களா? ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவுன் நைஃப். ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா 2.5 inches விட்டது. கிளவுன் நைஃப், பீகாக் பாஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பரூன் ஷார்க், ஓகே, அலிகேட்டர் காரு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாண்ட்ல போட்டது. ஓகே. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எங்களுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு மாலிஸ்ல சைஸ் வரல கரெக்டா. ஓகே. அந்த டைம்ல வந்துட்டு சரி இது ஒண்ணு இறக்கி பார்க்கலாம் இறக்கி பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா இறக்கி பார்த்தோம், ஆனா வந்துட்டு அந்த டைம் ரிசல்ட் இல்லாதனால வந்துட்டு மான்ஸ்டர் ஃபிஷ் இறக்கணும். ஓகே. எல்லாம் சைஸ் வந்துருந்துச்சு, அதுக்கு நாங்க எங்களுக்கு வச்சிருக்கோம். ஓகே. சோ சும்மா இருக்க கூடாதுன்னு இதுங்களை இறக்கி விட்டப்போ இதுங்க செம்ம ரிசல்ட் கொடுத்துருச்சீங்க. ஓகே ப்ரோ. அலிகேட்டர் கார்லாம் தனியா வேற டேங்க்ல இருக்குங்களா? அது தனியா இருக்கு. இது டெக்சாஸ்ங்களா? இது கிரீன் டெக்சாஸ் ப்ரோ. இது மேல் ப்ரோ. ஓகே. இப்போ ஹம்ப் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே. ஓ, இதுக்கு நல்லா கொஞ்சம் ஹம்ப் இருக்கும். நல்லா ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் ஹம்ப் வரும். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அடுத்த அப்படியே பார்ப்போமா ப்ரோ? இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெட்ராஸ் வெரைட்டிஸ் போடுறது. ஓகே. பிளான்டட் டேங்க்கான ஃபிஷஸ்னு சொல்லலாம். பிளான்டட் டேங்க்கான ஃபிஷஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பார்ப்ல எல்லா வெரைட்டி இருக்கு. ஓகே. பால்பு, மெலன் பார்பு, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்கு. டெட்ராஸ் இருக்கு, அப்புறம் நியான், கார்டினல், அதுக்கு போற ஆல்கேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது இதுல. ஓகே. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேங்க் எல்லாம் உப்பு கரை பிடிச்சிருச்சு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாசி இருக்கு ப்ரோ. இது லைட் எப்பவுமே போட்டு தான் ப்ரோ போட்டே வச்சிருப்பீங்க. லைட் போட்டே இருக்கும். ஓகே. பாக்கிறதுக்கான எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பாசிலாம். அது வந்துட்டு அப்படியே மீன் அப்படியே இதுல இந்த பாசி பிடிச்ச டேங்க்ல ஆல்கேட்டர்ஸ் போட்டுருவோம். ஓகே ஓகே. ஆல்கேட்டர்ஸ், கோரிடோராஸ் அந்த மாதிரி போட்டறனால வந்து கொஞ்சம் இதாயிக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் சர்ஃபேட்டா. இதுதான் பேரண்ட் சைஸ், இவ்வளவு தான் வளரும். ஓகே. சின்னதா வரும். ஆமா, இது கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம கிட்ட இருக்கு. ப்ளூ ஃபிஷஸ்லாம் இந்த மாதிரி ப்ளூ லைட்ல வைக்கிறீங்களா ப்ரோ? அப்படி பார்த்தா தான் கஸ்டமர்ஸ் பிடிக்குது, அதனால வந்து ப்ளூ கலர் லைட் போட்டுருக்கோம். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் டைகர் பார்பு, ரெட் டைகர் பார்பு. இது புதுசா மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. அதனால கஸ்டமர்ஸ் ரீசெண்டா தான் இதுல க்ளோ வர ஆரம்பிச்சதுல. ஆமா, இப்போ ரீசெண்டா தான் வந்துட்டு இருக்குது இதெல்லாம். ஓகே ஓகே. இப்போ இதே மாதிரி எனக்கு ப்ளூ லைட் போட்டே செட் பண்ணி கொடுங்க, இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா பண்ணி தருவீங்களா? ப்ரோ தாராளமா பண்ணி தருவோம். இதுல என்ன மைனஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்டினியூஸா லைட் போட்டுற கூடாது கஸ்டமருக்கு. ஓகே. கஸ்டமர் போடக்கூடாது. கஸ்டமர் என்ன ரீசன் அது? லைட் சன்லைட்லாம் மட்டும் ஆல்கே சீக்கிரம் ஃபார்ம் ஆயிடும். கஸ்டமர் திடீர்னு டேங்க் பச்சையா மாறிச்சுங்குவாங்க. கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் லைட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அழகுக்கு தான். ஓகே. சும்மா ஈவினிங் நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு லைட் போடுறோம், 6 மணிக்கு போட்டோம்னா 8-9 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம். 3 to 4 hours லைட் போட்டுக்கலாம். சில பேர் வந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஃபுல்லா ஆல்கே வந்து நம்மகிட்ட வந்துட்டு கேட்பாங்க இந்த மாதிரி ஆல்கே வந்துருச்சு என்ன பண்றதுன்னு. ரீசன் ஒண்ணுதான், ஒண்ணு பால்கனில வச்சிருக்காங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு
சன்லைட் படுற மாதிரி வச்சிருக்காங்க. இல்ல லைட் கண்டினியூஸா போட்டுதான் ஆல்கே கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஓகே. பிளக்கோலாம் வச்சிருந்தோம்னா நமக்கு ஆல்கேஸ் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் ப்ரோ. ஆனா பிளக்கோஸ் தான் அதிகமா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. இங்க என்ன ப்ரோ இருக்கு ப்ரோ? இது பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. பிளானட் டேங்க் கஸ்டமர்ஸ்லாம் வந்து இந்த மோஸ்ட்லி அந்த கப்பா வாங்கிப்பாங்க. கப்பா வாங்கி அவங்க ஸ்டெம் பண்ணி வச்சுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கப் வந்து 60 ரூபீஸ்ல இருந்து கொடுக்குறோம். ஓகே ஓகே. இது எல்லாமே நான் CO2ங்களா இல்ல CO2? எல்லாமே நான் CO2 பிளான்ட்ஸ். நான் CO2 பிளான்ட்ஸ் கேட்டாங்கன்னா தனியா எடுத்து தருவோம். எடுத்து தருவீங்க? ஆமா. சரிங்க ப்ரோ. இது பாத்தீங்கன்னா ரெட் பேரட். ஓகே. ரெட் பேரட் இருக்கு, yellow பேரட் இருக்கு. இதெல்லாம் பயந்து இருக்குங்களா? எல்லாமே பயத்துல இருக்கு. நேத்தா வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. இப்போ அரோனால என்ன ஸ்டாக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிளாட்டினம் பேர்ல் அரோனாங்குவாங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்டன் பேர்ல் அரோனான்னு சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 5 to 6 இன்ச்சஸ் இருக்கும். அது வந்து 6 இன்ச்சஸ் பிளஸ் இருக்கும். இது என்ன காஸ்ட்ங்க வரும் அரோனா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரும். 3000 வரும். ஓகே. சில்வர் அரோனானா என்ன ரேட் வரும் உங்ககிட்ட? சில்வர் அரோனா பாத்தீங்கன்னா நம்ம 900ல இருந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே. ஆனா கஸ்டமருக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா 3 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 பேர் எடுக்கிறாங்க. அதுல 8 பேர் 7 பேர் செத்துருதுங்க. சைஸ் குறைவா இருக்கு. ஃபீட் எடுக்க மாட்டேங்குது. சில பேருக்கு நான் ஃபீட் எடுக்குது. ஓகே ஓகே. அது சில பேருக்கு வளர்த்து தெரியுது, வளர்த்த தெரிய மாட்டேங்குது. அது ரிஸ்க் இருக்கு. இது வாங்குனா கொஞ்சம் பெருசா வாங்கிக்கலாம்ன்றீங்க. நம்ம கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் 6 to 7 இன்ச்சஸ் ஸ்டாக் இருக்கு. இந்த சைஸ்ல எடுத்தாங்கன்னா ஓகே கேரண்டியா வந்துட்டு ஃபீட் எடுத்துக்கும். பயப்படாம எடுத்துட்டு போலாம் கஸ்டமர்ஸ். கடையிலே நீங்க பழக்கிடுவீங்களா எப்படி? கடையிலே ஃபீட் எடுக்கிற மாதிரி கஸ்டமர் பார்த்து எடுத்துட்டு போவாங்க. ஓகே ஓகே. இது கூட போற டேங்க் மேட்ஸ் சில்வர் டாலர்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. சில்வர் டாலர்ஸ். சில்வர் டாலர்ஸ்ல இது கூட போற டேங்க் மேட் தான். ஓகே. இது கோராமிங்களா? இது வந்துட்டு மூன்லைட் கௌரான்னு சொல்லுவாங்க. இது என்ன சிச்சிலட் ப்ரோ? இதான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, லேக் டானிக்கன் ஐட்டம். ஓகே. இந்த குட்டியா புள்ளி புள்ளியா இருக்குங்க, அது பேர் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டட் டுபாசின்னு சொல்லுவாங்க. டுபாசி. ஓகே ஓகே. டுபாசிங்குவாங்க. அந்த வால் வந்துட்டு கர்வ் மாதிரி வருது இல்லீங்களா? ஆமா ஆமா. அதுல பாத்தீங்கன்னா ஆமா, அது பாத்தீங்கன்னா பிச்சாடின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது கெட்டாரத்தமா இருக்கு, பரவாயில்லை. பிச்சாடின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுலயே வந்துட்டு ஒரு 3-4 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியானது சிச்சிலட். இதுதான் வந்து லேக் டானிக்கன். ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இதுதான் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஸ்லோவா மூவ் ஆகுது. ஆனா வந்துட்டு ஸ்பாட் இருக்கிறது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஸ்னேக் ஹெட்ங்களா ப்ரோ? ப்ரோ ஆமா ப்ரோ. இது வந்து மலபார் ஸ்னேக் ஹெட்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நேச்சர்ல வந்துட்டு கேரளா ரிவர்ல பிரீட் ஆகிற ஃபிஷஸ். ஓகே. இது சைஸ் என்ன இருக்கும் உங்கள ப்ரோ? இது வந்துட்டு இப்ப இருக்கிற சைஸ் பாத்தீங்கன்னா 5 to 6 இன்ச்சஸ் இருக்கும். ஓகே. நல்லா பெரிய சைஸ்ங்களா? பெரிய சைஸ் தான் இது. இதுலயே வந்துட்டு உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கும், நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது. இதுலயே பெரிய சைஸும் கிடைக்கும். பெரிய சைஸ் மோஸ்ட்லி யாரா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ஆனா இது வந்து பெருசாகும் போது தான் கலர் வந்துட்டு ப்ளூ கலர் ஷேட் வரும். ஒரு 1 ஃபீட்டுக்கு மேல வரும்போது ப்ளூ கலர் ஷேட் மாறும். ஓகே. கலர் மாறிடும். கலர் இத பத்தி தெரிஞ்சவங்க கஸ்டமருக்கு தேடி வருவாங்க. ஓகே ஓகே. இது கூட போடுற வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. மான்ஸ்டர் ஃபிஷ். மான்ஸ்டர் ஃபிஷ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ பேஸ் இருக்குது. ஓகே. இது பாத்தீங்கன்னா பீகாக் பேஸ். பீகாக் பேஸ் ஆஸ்லரி வெரைட்டி இருக்கு. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா அலிகேட்டர் கார் இருக்குது. கார் இதுல எங்க இருக்கு? ஓகே. கார் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. அப்படியே எடுத்துட்டு போய் வாங்கி செட் பண்ண வேண்டியதான் போல இருக்கு. நீங்களே ஒண்ணா விட்டு வச்சிட்டீங்க? நாங்களே ஒண்ணா விட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ரோ, இது கூட அது போடக்கூடாது. இது மலபார், பெரிய மலபார் கூட இது போடக்கூடாது. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து சீக்கிரம் வளரும் ப்ரோ. ஃபீட் வந்துட்டு கரெக்டா ப்ராப்பரா கொடுத்தாங்கன்னா க்ரோ வந்து நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ஓகே ஓகே. சரி ப்ரோ. இது பாத்தீங்கன்னா சிஸ்லெட்ஸ் வெரைட்டிஸ் தான். ரெட் ஸ்பாட்டட் ஷவரம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஷவரம். அது கூடயே பாத்தீங்கன்னா சால்வினின்னு ஒரு ஃபிஷ் இருக்கு. அது நம்ம கடையில காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அது வந்து பிரீட் ஆயிருக்குது நம்ம கடையிலேயே. மேல் போட்டோம், டிஸ்ப்ளே டேங்க்ல போட்டோம். அது வந்து பிரீட் ஆயிட்டாங்க. ஓகே. அந்த பிரீட் ஆன டைம்ல இன்னும் கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க டேங்க்ல. ஆமா. ஓகே. இப்போ மான்ஸ்டர் டேங்க்னா ரெட்டில் ஸ்பீடா வளரும், சவனம் ஸ்லோவா வளரும், செனகல் ஸ்லோவா வளரும். அது வந்துட்டு ஒட்டுக்கா போடக்கூடாது. சில எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னா செனகல்ஸ்லாம் தனியா ஒரு டேங்க்ல வச்சு க்ரூம் பண்ணணும். பெருசானதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மான்ஸ்டர் கூட ஆட் பண்ணணும். ஒட்டுக்கா போட்டுப்பாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, வாரத்துல 6 நாள் 5 நாள் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட முட்டாங்க, கண்டிப்பா மத்த மீனை சாப்பிடும். ஓகே ஓகே. சிஸ்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அட்டாக் பண்றதுதான். மான்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் முழுங்குற மீன். ஆமா ஆமா. மத்த மீன் ஹண்ட் பண்ணி சாப்பிடும். கோவத்துல கிடைக்கும், அது பசியில முழுங்கிரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மீன் இருக்கு. 10 மீனும் சாப்பாடு சாப்பிடுமான்னு சொல்ல முடியாது. ஒரு மீன் வீக்கா இருக்கும். 9 மீன் சேர்ந்து ஒரு மீன் அட்டாக் பண்ணும். ஓகே ஓகே. அட்டாக் பண்ணும்போது ஹைடிங் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கும். ஓகே. ஹைடிங் ஸ்பேஸ் இல்லைன்னா கொண்டுரும். சில கஸ்டமர்ஸ் அதான் சொல்றாங்க, ப்ரோ இத்தனை வாங்கிட்டு போனேன் எல்லாமே இல்லப்பா ஒண்ணுதான் இருக்குங்க. அது வந்து ப்ராப்பரா ஹைடிங் ஸ்பேஸ்ல செட் பண்ணாங்கன்னா கேரண்டியா இருக்கும். ஓகே. உங்களுக்கு பர்சனலா சிச்சிலெட் ரொம்ப பிடிக்குமோ? ப்ரோ நம்ம எங்க எது ஆரம்பிச்சாலும் சிச்சிலெட்டுக்கு வந்துடுறீங்க. ஆமா. சரி ரைட் ப்ரோ. இது என்ன சிச்சிலெட் ப்ரோ?
ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா லிவிங் ஸ்டோன் இருக்கு. ஓகே. லிவிங் ஸ்டோன்ல கொஞ்சம் பெரிய சைஸஸ் இது. ஓகே. ப்ரோ ப்ளூ பீகாக் இருக்கு. ஓகே. இது 2 வெரைட்டி இப்ப ஸ்டாக் இருக்கு பெரிய சைஸ்ல. சரி ப்ரோ இப்போ நம்ம கடைக்குள்ள வந்தீங்கன்னா ரெகுலரா தண்ணி சவுண்ட் கேட்கும். ஓகே. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும். ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காகன்னா பாத்தீங்கன்னா நம்ம பாண்ட்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ண கொய்ஸ்லாம் வந்து இதுல ரெகுலரா ஸ்டாக் இருக்கு. ஓகே. உங்களோட பாண்ட் கொய்ஸ் தான் இது. இது எல்லாமே ரெகுலரா வந்து ஒரு 300 இருந்து 500 பீஸ் நம்ம ஸ்டாக் இருக்கு. ஓகே. ஓகே. கீழ செக்ஷன் ஆகி இந்த மேல வந்து சம்ப் டேங்க் இது. ஓகே. இதுல வந்து தண்ணி உழுகுறப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மீடியாஸ் போட்டிருந்தோம். கொஞ்சம் க்ளீன் பண்ணாம வச்சிருந்தோம். ஓகே. அதனால இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 3 days once இதுல ஃபுல்லா அந்த கீழ வந்து அழுக்கு இருக்கும். ஓகே. ஓகே. ரெகுலரா 3 days once கொஞ்சம் வந்து 20% தண்ணி மாத்திப்போம். ஃபில்டர் மீடியா எல்லாம் இப்போ எடுத்துட்டீங்களா? ஃபில்டர் மீடியா எடுத்துட்டோம். அதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஓகே. அதுக்கு அப்புறம்ல இருந்து ரெகுலரா அந்த மீடியாஸை நீங்க திருப்பி யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து 2 days once 3 to 3 days once வந்து இதுல இருக்கிறத வந்து அழுக்கு எடுத்துட்டே இருக்கும். ஓகே. ஆனா டிஃபரெண்டா இருக்கு. அதுல இருந்து வர தண்ணி இங்க கொட்டி கீழே போகுது. அதுல ஆனா ஃபிஷிங் நெட் போட்டுருக்கீங்க. இங்க வந்து மீன் கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமா வச்சிருப்போம். கொஞ்சம் ரன்னிங் வாட்டர் இருந்தாலும் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஓகே. ஓகே. ஓ இதுக்கு ரன்னிங் வாட்டராவே இருக்கும்ல? ரன்னிங் வாட்டர் இருந்துச்சுன்னா மீன் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ கஸ்டமருக்கு மீன் எடுத்துறணும் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி இறங்கணுமா ப்ரோ? நம்மகிட்ட வந்தா எப்பவுமே கஸ்டமருக்கு செலக்ஷன் இருக்கும். ஓகே. அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வரைக்கும் சின்னது வேணா சின்னது, பெருசு வேணா பெருசு எடுத்துக்கலாம். ஓகே. நம்மகிட்ட 1 feet வரைக்கும் ரெகுலரா ஸ்டாக் இருக்கும். இதெல்லாம் உங்க பாண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டது எல்லாமே எங்க ஓன் மீன் தான். ஓகே. ஓகே. நாங்க சின்னதுல எடுத்து போட்டுருவோம். இது 6 months வளர்த்துவோம். அத சீட்ஸா வாங்குவீங்களா இல்ல பிரீட் பண்ணீங்களா? இப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்றோம் ப்ரோ. பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா சீடா வாங்கி போட்டது சைஸ் பண்ணிருக்கிறது. சரி அதல பாண்ட்ல போய் பாத்துப்போம். இதான் உங்ககிட்ட இருக்குது. ஆமா ப்ரோ. எப்பவுமே ரெகுலரா இந்த சைஸ் வரைக்கும் நம்ம ரெகுலரா கிடைக்கும் ப்ரோ. ஓகே. இது எத்தனை இன்ச் இருக்குங்க? இது 10 to 12 inches இருக்கு. 10 to 12 inch வரைக்கும் எப்பவுமே ரெகுலரா கிடைக்கும். ரெகுலரா கிடைக்கும். ஓகே. 10 to 12 inches பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அவ்வளவு பெரியசா கேட்க மாட்டாங்க. ஓகே. நம்மட்ட 5 to 6 inches ரெகுலரா கேரண்டே கிடைக்கும். ஓகே. எல்லா வெரைட்டிஸ் கிடைக்கும். ஓகே. ரொம்ப டாப் குவாலிட்டிஸ் இல்லாம டாப் குவாலிட்டிஸ் இப்பதான் வந்துட்டு பாண்ட்ல போட்டுருக்கோம். ஓகே. அது நாங்க சைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இது பண்ணுவோம். ஓகே. இப்போதைக்கு வந்துட்டு நார்மல் எல்லா வெரைட்டிஸும் ரொம்ப ஹைஃபை இல்லாம நார்மலா எல்லாமே இருக்கும். சரிங்க ப்ரோ. சரி ரைட். நீங்க கடைக்கு வந்திருக்கீங்க. இது நான் வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்களான்னு தெரியாது. எந்த மாதிரிங்க? மாஸ்டர் டேங்க்ல இறங்குறது. ஓகே. சோப்பு சாம்பிளா இறங்கிடுவீங்களா? அதெல்லாம் தெரியலங்க. இறங்குனாதாங்க தெரியும். எத்தனை அடிங்க இருக்கும்? எத்தனை அடி ப்ரோ இருக்கும்? ப்ரோ அது 5 அடி இருக்கும் ப்ரோ. 5 அடி இருக்கும். கடிக்காதுங்களா? ப்ரோ அதெல்லாம் கடிக்காது. பயப்படாம இறங்குங்க. ப்ரோ மூஞ்சில எவ்வளவு பெரிய பயம். ஏதாச்சும் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனா நாங்க பாத்துக்கறோம் விடுங்க. பயப்படாம இறங்குங்க. இப்படி சொன்னா எப்படி இறங்குவாங்க? ஓகே. பயக்காதீங்க. எவ்வளவு பெரிய ஆளு நீங்க. நான் பயப்படுற மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். அவங்களுக்கு தெரியாது. ஐயோ. இது எத்தனை அடிங்க ப்ரோ இருக்கும்? 2 அடி இருக்கும் ப்ரோ. 2 அடி இருக்கும். இந்த முள்ளு சைடு ரக்க முதுகுல எல்லாத்துலயுமே இருக்கும்ல? எல்லாத்துலயுமே இருக்கும். பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸ்பீடா வளரும். நான் சின்னதுல இருந்து வளர்த்துறது. இருக்கிறதுல இதுல பெருசுங்கன்னா இதுதான் வருமா? இல்ல ப்ரோ அரப்பைமை வளரும் ப்ரோ. அரப்பைமை தான் பெருசு. இல்ல பெருசா வளர்றது இல்ல. இப்ப எது பெருசா இருக்குங்க? அரப்பைமை தான் எங்கிட்ட இப்ப பெருசு இருக்கு. அரப்பைமை தான் பெருசு. ஒரு 3 அடியில் இருக்கு. அடுத்து அப்ப அதை பிடிச்சிடலாமா? சரி ப்ரோ. ஐயோ ப்ரோ நான் வேணா வெளியே போயிடுறேன். நீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிடுங்க. அம்மா சரி ப்ரோ. அது பிடிக்க முடியலன்னா வேற அப்படியே பார்த்து போனோம். பக்கத்துல மலபார் காமிக்கிறேன். ப்ரோ மலபார் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆமா ஆமா. அந்த பிரவுன் கலர்ல கோடு உளுந்து இருந்ததுங்க. ஆமா. இது சுத்தமா வளர்ந்ததுக்கு அப்புறம் மீன் மொத்தமா மாறிடுதுங்க. இது ப்ளூ கலர் ஷேட் இருக்கும் ப்ரோ. ஓகே. டார்க் ப்ளூவா இருந்துச்சு. இப்ப மீனை பிடிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் பயத்துல இது இருக்கு. ப்ளூவா தான் வரும். டார்க் ப்ளூ இருக்கு. நீங்க அப்படியே பாத்துருப்பீங்க மேல இருந்து. இப்ப கொஞ்சம் கலர் கம்மியாயிருச்சு. மீன் பயந்தா கொஞ்சம் கலர் கம்மியாயிரும். சரி சரி. ஆனா சூப்பரா இருக்குங்க மீன். அது வளர்ந்தா மாறிடுது. எத்தனை அடியில இருந்து இந்த மாதிரி ப்ளூவா மாற ஆரம்பிக்கும்? ஒரு 1 feetல இருந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல டேர்ன் ஆகும். ஆனா இந்த சைஸ் வரும்போது ஒரு 1.5 இருந்து 2 அடி வரும்போது தான் இந்த பியூர் கலர் நல்ல ப்ளூ வரும். இது வந்துட்டு ஒரு 3 feet வரைக்கும் வளரும் ப்ரோ. 2.5 இருந்து 3 feet வளரும். ஓகே. இப்போ ஒரு 2 அடி இருக்கும்ல? 2 அடி இருக்கு. இதுலயே செம்மையா இருக்கு. இது காருங்களா ப்ரோ? இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல காரு. நம்ம பாண்ட்ல ஹார்வெஸ்ட் பண்ணது. ஓ ரைட் ரைட். இது பாத்தீங்கன்னா 3 inches 4 inches விட்டது ப்ரோ. ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம பாண்ட்ல தான் சொல்லியிருந்தோம்ல மீன் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. விட்டு 20 நாள்ல வந்துட்டு சைஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு மாலிங்கெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வளர்ந்துருச்சு. ஓகே. ஆனா இந்த டேங்க்ல சைஸ் கம்மியானதுன்னா இதுதான் சொல்லலாம்ல? இதுதான் சைஸ் கம்மியானது. ஆனா இது நல்லா பெருசு வளரும். ஓகே. இது 1.5 அடி இருக்கும்ல? இப்போ 1.5 அடி இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. சரி. எதை ப்ரோ தொட்டு பார்க்கணும்? தொடுங்க. தொட்டம் ப்ரோ. தொட்டு பாருங்க ப்ரோ. ஒன்னும் ஆகாது. ஓடாதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது ப்ரோ. ஐயோ
ஒரு ஆங்கிளா பாக்குறதுக்கு அரவணா மாதிரி தான் இருக்கு மேல இருந்து பார்க்க. வால் மட்டும் கொஞ்சம் சிவப்பா வரும் ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல இதெல்லாம் எவ்வளவு பெருசுன்றது வீடியோல பாக்குறவங்களுக்கு தெரியுமான்றதுதான் தெரியல. இப்ப வீடியோலயே பார்த்தா உங்களுக்கு தெரியாது, நீங்க தான் பக்கத்துல நின்று இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தா 3 அடி இருக்கும்ல. 3ல இருந்து 3 அடி இருக்கும் ப்ரோ. 3ல இருந்து 3 அடி. நெட் வந்து 4 அடி. ஓகே ஓகே. இது கையில எடுத்து காட்ட முடியுங்களா? கையில கஷ்டம் ப்ரோ, கஷ்டம் துடிக்குது. ஆமா. சரிங்க ப்ரோ, விட்டுலாம் ஆட்டுறேன். இது கொய்ய விடுற மாதிரி விடுங்க, அப்படியே வெளியே இழுத்துட்டுருங்க. எல்லாம் பாத்துட்டேன் ப்ரோ. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, மான்சன் டேங்க்ல இறங்கி பாத்தீங்க, புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். பாத்திருப்பீங்க. மான்ஸ்டர் ஃபிஷ் பாத்துருக்கேன், அதான் இறங்கி பார்த்தது கிடையாது. அரப்பேமாலாம் கால்கிட்டே ஒரு கடிக்குமா கடிக்காத பயத்திலே இருந்தேன். மேல யோசிச்சீங்க, ஆனா இறங்கி பாத்துட்டீங்க. எப்படி மீன்லாம் தொட்டு பாத்தீங்க? அடுத்து பாண்டுக்கு வேணா போகணும், அங்கிட்டுலாம் நான் போய் இறங்க மாட்டேன். வாய்ப்பு இல்ல ப்ரோ, பாக்கலாம். பாண்டுனா சேரா இருக்குமா? ஆமா ப்ரோ, ஃபுல்லா மண்ணாதான் இருக்கும். மண்ணு. ஓகே ஓகே. இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன், பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும். எங்களுக்கும் தனியா ஒரு பேஜ் இல்ல. ஓகே ஓகே. பேஜ் யூடியூப் சேனல் சொல்றோம், நீ ஆன்லைன்ல ப்ரோமோட் பண்ணலாம்னு இருக்கோம். அது வந்துட்டு ரெகுலரா ஆன்லைன்ல ஒரு மேல் வந்துட்டு வீடியோஸ் அப்டேட் பண்ணலாம்னு இருக்கோம். அது கடையில என்னென்ன மீன் இருக்கு அந்த மாதிரிலாம் வீடியோஸ் அப்டேட் பண்ணலாம்னு இருக்கோம். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு நாங்களே டைரக்டா சொல்லலாம்னு இருக்கோம். ஓகே, கண்டென்ட்டாவே போடலாம்னு இருக்கோம். சரிங்க ப்ரோ, நான் பேஜ் வந்து போட்டோ போட்டுறேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிப்பாங்க. சரி, நம்ம பாண்டு போய் பார்க்கலாமா? தாராளமா வாங்க ப்ரோ போலாம். எப்படி ப்ரோ, கடையில இருந்து தள்ளி எங்கேயோ கூட்டிட்டு வந்துட்டீங்களே, பயங்கரமா இருக்க இடம். இது என்ன இடம் சொல்லுங்க ப்ரோ, என்ன ஊர் இது? ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஆலாந்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம இருக்கிற பேர் இடம் பாத்தீங்கன்னா மூங்கு மட குட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. மலை ஒட்டியே இருக்கும், நம்ம மலைக்கும் நம்மளுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ். இது நம்ம கடையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர்ஸ்ல 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஈஷாக்கு நம்மளுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆனா இங்க யாருமே கஸ்டமர்ஸ் அலோவ் கிடையாது. அப்ப இடம்லாம் சொன்னீங்கன்னா வரன்னு அடம்பிடிப்பாங்களே. புரிஞ்சு ப்ரோ. ஆனா வந்துட்டு இங்க வந்து பாத்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் மீன் இது பிடிக்காது, தெரியாது. பாண்டு பிடிக்கவும் முடியாது மீனை. பிடிக்கவும் முடியாது, பார்க்க முடியாது மேல இருந்து. கரெக்ட், மேல இருந்து பார்த்தாலும் தண்ணி பச்சையா தான் இருக்கும், உங்களுக்கு மீன் எதுவுமே தெரியாது. பாண்டை வந்து நீங்க எதுக்காக யூஸ் பண்றீங்க ப்ரோ கரெக்டா? ப்ரோ இப்ப ஆக்சுவலி எப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சீட் எடுத்து போட்டுருவோம். சென்னையில இருந்து குஞ்சு வாங்குவோம், ஒரு 10,000 குஞ்சு வாங்குவோம். அதுல இருந்து ஒரு எங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 குஞ்சு கிடைக்கும், 4,000 குஞ்சு கிடைக்கும். எடுத்து சைஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். பாதிக்கு பாதி கிடைக்கும். சில தடவை ஒண்ணு கூட கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்களா? ஆமா, அடி வாங்கிடுச்சுன்னா ஒரு மாசம் கழிச்சு புடிச்சு பார்க்கும்போது மீன் ஒண்ணுமே இருக்காது. அது உங்களுக்கு தெரியாதானா? எதுவுமே தெரியாது. ஒரு 5,000 மீன் விட்டுருக்கோம். குஞ்சா இருக்கிறப்ப தெரியாதான். குஞ்சா இருக்கும்போது தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நாங்களே வந்துட்டு ப்ரீட் பண்ணலாம்னு இருக்கோம். ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் ப்ரீட் பண்ணது உங்களுக்கு காமிக்கிறோம். உணவுலாம் எப்படி ப்ரோ? காலைல நம்ம வந்தோடனே பாத்தீங்கன்னா களி கிண்டிட்டு இருந்தாங்க, அது எப்படி என்னென்ன போடுறீங்க அந்த களியில? ப்ரோ சிம்பிள், அது பாத்தீங்கன்னா அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், கேப்பை, அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளை சோளம், அப்புறம் கருவாடு, பிஸ்கட் தூள், அது எல்லாமே போட்டு ரெகுலரா ஒரு சொல்லிட்டு தண்ணியை போட்டு கிண்டிடுறீங்க அவ்வளவு. ஆமா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை வரைக்கணும், பவுடர் மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா வந்துட்டு குஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்லா அரைப்படலைன்னா சாப்பிடாதுங்க. ஓகே, மீன் வேஸ்டா, ஃபுட் வேஸ்டா போயிடும். அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலரா ஒரு 1/2 டன் அரைச்சு வச்சுக்குவோம். சரி சரி சரி. அது 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி டக்கு இப்ப இருந்தோ 10 மினிட்ஸ்ல வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாருன்னு அப்படியே மீனுக்கு வைக்க ஆரம்பிச்சிருவோம். மீன் இருக்கிற தகுந்த மாதிரி வைப்போம். பெரிய மீனுக்கா நிறைய வைப்போம், சின்ன மீனுக்குலாம் கம்மியா வைப்போம். ஓகே. இந்த பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டு இருக்குல்ல, எத்தனை பாண்டு வச்சிருக்கீங்க இங்கிட்டு? ப்ரோ இங்க மொத்தமா 6 பாண்டு இருக்கு ப்ரோ. 6 பாண்டு வச்சிருக்கீங்க? ஆமா. சரி, நம்ம எப்படியும் 6 பாண்டையும் பார்க்க முடியாதுல்ல? இல்ல, எல்லா பாண்டும் பார்க்க முடியாது ப்ரோ. பாண்டுனா இப்படிதான் இருக்கும். முதல்ல எது பார்க்கலாம்? பாண்டு பார்க்கலாமா இல்ல பேரண்ட்லாம் வச்சிருக்கீங்க? நீங்களா பேரண்ட் பாண்டுல இருக்குங்களா? இல்ல ப்ரோ, பேரண்ட் ஸ்டாக் வச்சிருக்கோம். அது சும்மா கம்மியா தான் வச்சிருக்கோம், ரொம்ப வச்சிருக்க முடியாது. நான் காமிக்க பேரண்ட் ஸ்டாக் எப்படின்னு. சரி, முதல்ல பேரண்ட் அப்படியே பாத்துடலாமா? வாங்க ப்ரோ. இங்க வந்து பாருங்க, இப்போ புதுசா செட்டப் பண்ணிருக்கோம். ஓகே. இதெல்லாம் வந்துட்டு ப்ரீடிங் யூனிட் செட் பண்ணிருக்கோம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. நான் ப்ரீடிங்னா இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் குட்டி இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் கோல்டு குஞ்சுங்க, அது கோல்டு இருக்கு, கொய்கார்ப்பு இருக்கு. அதோட குஞ்சுக எந்த சைஸ்ல இருந்து வளர்க்கறேன்னு நான் காமிக்கிறோம். மெயினா இந்த இடத்துல இது 2 தான் பண்றீங்களோ ப்ரோ? இல்ல, இப்போ ஜீப்ரா பண்றோம், விடோ பண்றோம், ஏஞ்சல் பண்றோம். இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் தான் இருக்குது. ஓகே. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் தான் இருக்குது. ஓகே. எல்லாமே இப்பதான் எல்லாம் பயத்துல இருக்காங்க, உள்ள ஓட்டுக்கு பின்னாடி இருக்குங்களா? ஆமா, எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். ஓகே ஓகே. தொந்தரவு பண்ணலாம். சரி, ப்ரீடிங் போட்டுருக்கீங்க ஓட. ஆமா. பேரண்ட் வெளிய இருந்து எடுக்குறீங்களா? இல்ல ப்ரோ, இது நான் சீடு வாங்கி போட்டு எங்ககிட்டே உங்ககிட்ட வானது. ஆமா, என்னோட ஓன் இதுதான். ஓகே. கோல்டுல மேல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் டிஃபரன்ஸ். எப்படிங்க ப்ரோ? செதில் இருக்கு இல்லைங்களா,
இதுல இந்த ரவை மாதிரி இருக்கும், தொட்டா சொர சொரன்னு இருக்கும். சொர சொரன்னு இருக்கும். மேல் எல்லா மேலுக்கும் இருக்கும். ஓகே, நல்லா சொர சொரன்னு இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? சொர சொர சொரன்னு இல்ல, அது பார்த்தா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேதுங்க. ஆனா கை வச்சு தேய்க்கிறப்ப தெரியும். நல்லா வளர்ந்த கோல்டு அடல்ட்டுக்கு தெரியும். இப்படி தேய்க்கிறப்போ அந்த இடத்துல வந்துட்டு டாட் டாட்டா இருக்கும். காட்டுங்க, நான் தேய்ச்சி பாக்குறேன். ஓகே, அந்த புள்ளி புள்ளியா இருக்கிற ஃபீல். ஆமா. ஓகே, இது கொய்யிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பரவாயில்லங்க, நான் கேட்காம மேல் ஃபீமேல் நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லைங்க, சும்மா பாக்குறதா, ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல கஸ்டமர்ஸும். இப்போ கொய்யிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்குலாம் நல்லா வயிறு எடுத்து, மேலுக்கு வயிறு எடுத்திருக்காது. ஓகே, இது மேலு. ஆமா, இது மேலு. இன்னும் இந்த கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான அந்த வெரைட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்து பண்ணி இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளா கொடுக்கலாம்ல ப்ரோ? கண்டிப்பா கொடுக்கலாம். நாங்க ஆக்சுவலி சீடை வாங்கி போட்டுருந்தது, இப்பதான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப பாண்டு பண்ணி நீங்க எவ்வளவு நாள் ஆகுது ஆரம்பிச்சு? 8 months இருக்கும் ப்ரோ. 8 மாசம் ஆகுது. ஓ, இப்பதான் கொஞ்சமா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி சரி சரி. உங்களுக்கு ஃபீமேல் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ தனித்தனியா வச்சிருக்கீங்களா? ஆமா, எப்பவுமே வந்துட்டு மேல் தனியா ஃபீமேல் தனியா செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது வந்து கோல்டு ஃபீமேலு. இந்த கில்ஸ் தெரியுது இல்லைங்களா? இந்த கில்ஸ் வந்து பிளைனா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வயிறு குண்டாலாம் இருந்தா மேல் ஃபீமேல் அப்படிலாம் இல்ல, கோல்டுல எல்லாத்துக்கும் குண்டா இருக்கும். குண்டா இருக்கும். இந்த செதில்ல பாத்தீங்கன்னா எந்த புள்ளி புள்ளியா இருக்கு, அந்த ரவா மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா இது ஃபீமேல். சரி சரி சரி. இப்போ கோயில பாருங்களேன், கோயில பார்த்தோன்னே அத வயிறு தெரிஞ்சிருது. தெரியுதுங்களா? நல்லா குண்டா இருக்கு. இது வந்து ஃபீமேல். இது எக் வச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? கடைசியா பிரீட் பண்ணது எப்ப? இது பிரீட் பண்ணி 5 நாள் ஆச்சுங்க. ஆனா அதுக்குள்ள வயிறு ஏறிட்டு இருக்குது. வயிறு ஏறி இருக்குது. இப்போ அடுத்தது ஒரு 10 days கழிச்சா பிரீடிங் போடுவோம். ஓகே ஓகே. ஒரு கோழிக்கிட்ட இருந்தே எப்படியும் 1000 கணக்குல குஞ்சு கிடைச்சிரும்ல? தொழில் ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது. கோழி எப்ப இருந்தா ஒரு 10,000 இருந்து 50,000 முட்டை போடும் ஒரு கோழிங்களேவா? ஒரு கோழி. ஆனா நம்மளுக்கு கிடைக்கிறது கம்மியா இருக்கும். குஞ்சுங்க வளர்ந்து வந்து உனி காப்பாத்துறது உனி வந்துட்டு நம்ம கையில தான் இருக்குது. எந்த அளவுக்கு பூச்சி கிடைக்குதோ இது பண்றதுதான். இல்ல, அது என்னங்க ரகசியம்? அடி வாங்கி அதுங்க தேறி வர்றது கம்மியா தான் இருக்கும். அதுல எவ்வளவு உழைப்பு எல்லாம் இருக்குன்னு தெரியுங்களா? இது காலி டேங்குங்களா? இல்லைங்க, இதுலதான் சீட் இருக்கு. குஞ்சுங்க இருக்குங்க. குஞ்சுக்கு இருக்கு. குஞ்சுக்கு பாருங்க எவ்வளவு சைஸ்ல இருக்குங்க. அது வளப்பட்டா அது ஏதோ அடி வாங்காதா? இல்ல ப்ரோ, சும்மா காமிக்கிறது தான் உங்களுக்கு. இது எத்தனை நாள் குஞ்சு? 5 நாள் குஞ்சுங்களா? இது வந்து 5 நாள் குஞ்சுங்க. கோழி இதுங்களா? இது கலந்தா இருக்குங்களா? கோழி கோல்டு எல்லாமே இருக்குங்க. ஓகே. பாண்டுல வந்து தனித்தனியா வச்சிருந்தீங்க கோழி கோல்டு எல்லாம். பட் இப்ப இதுல ஒன்னா இருக்குங்கன்னா அப்ப ஒன்னாவே பாண்டுல போடுவீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, கோழி தனியா என்ன சொல்றது, இப்போதைக்கு ஒரு 20 நாள் வந்துட்டு ஒட்டுக்கா போட்டிருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் மாறினா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். இதுதான் கோல்டு இது கோழின்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஒன்னா போடுறதுல எதுவும் பிரச்சனை இருக்காது தானே? பாண்டுல போட்டாலும் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெருசா கோழி வந்து அதிகமா தீனி எடுத்துக்கும். கோல்டு வந்துட்டு தீனி கிடைக்காது, வளர்ச்சி குறையிற மாதிரி. ஆமா, அந்த டைம்ல ரீபாண்டிங் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பிரிச்சிருவீங்க. ஆமா. இது விடோ பேரண்ட்டுங்களா? விடோ பேரண்ட் ப்ரோ. கடைக்கு ஸ்டாக் ரெடியா வச்சிருக்கோம். கடைக்கு. சரிங்க. அப்ப அடுத்த ஸ்ட்ரைட்டா பாண்டுக்கு போயிடலாமா? சரி ப்ரோ. உள்ள இறங்க வச்சுட்டீங்க என்ன? இது ஆழம் இந்த மாதிரி பாண்டு கம்மியா தான் இருக்குங்களா ப்ரோ? இது அதிகபட்சம் ஒரு 4 அடி இருக்கும் ப்ரோ. அளவு நல்லா பெருசா இருக்கு. எத்தனை அடி இருக்கும் அளவு? இது லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 70 அடி இருக்கும் ப்ரோ. 70க்கு ஒரு 40ல இருந்து 50 அடி இருக்கும். நீளம் அதிகம்ன்றதால ஆழம் கம்மியா விட்டுக்கலாம். ஆழம் கம்மியா விட்டுக்கலாம். ஓகே. நீளம் இருந்தா போதும், ஆழம் அதிகமா தேவைப்படாது. இதெல்லாம் கோல்டுங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்ட்ல ஹார்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பேரண்ட் சைஸ் வந்துருக்குது. சின்ன சைஸ்ல கடையில ஸ்டாக் இருக்குது. ஓகே ஓகே. கலரேஷன் பாத்தீங்களா? பேரண்ட் சைஸ்னா இப்போ இதுவும் சேல்ஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போய் கடையில போடுவீங்களா? சேல்ஸ்க்கும். பெரிய சைஸ் அவ்வளோக்கா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. சின்ன சைஸ் தான் விரும்புவாங்க. இதுல பேரண்ட்ஸ் சில பேர் தான் வாங்குவாங்க. ஓகே. நீங்க வேணா இதெல்லாம் ப்ரீடிங் அப்படியே அடுத்து ப்ரீடிங் கொடுக்கலாம். இதுலயே வந்துட்டு இது கமர்ஷியல் நார்மல் கோல்டு தானே? கமர்ஷியல் தான். இதுலயே ஒரண்டால இருக்கு. ஒரண்டாஸும் இருக்குங்க. ஒரண்டாஸ் இருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான். ஓகே. எல்லாம் ஒரண்டாஸ் கோல்டு எல்லாமே இருக்கும். இந்த பாண்டு வரதுக்கு பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் கோயிஸ் இப்ப போட்டிருக்கோம். அது பாண்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோய் போட்டிருக்கீங்க. இந்த நெட்டுக்குள்ள மட்டும் ஏன் கோல்டு இருக்கு? இதை நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணி புடிச்சு வச்சிருக்கோம். கோல்டுமே புடிச்சு வச்சிருக்கோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரெஷ் வாட்டர் உழுகும், தண்ணி உழுகும். தண்ணி உழுகுறப்போ மீன் ஹெல்த்தியா இல்லைன்னா அந்த தண்ணி உழுகுற தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் வரப்போ மீன் ஹெல்த்தியா மாதிரி. அதனால தனியா எங்கிட்டும் போடாம இதுலயே போட்டு வச்சிருக்கோம். ஆமா, மொத்தத்துல சேஃபா இருக்கும். தண்ணி உள்ள இடத்துல போட்டுருந்தா மீன் ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டு வச்சிருப்போம் ரெகுலரா. ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். பாண்ட் வாட்டர்ல இருந்துச்சுன்னா மீன் வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கும். கிரௌடா இருந்தா வச்சுக்கலாம் பயப்படாம. டேங்க்ல தான் 10 மீன் 20 மீன் தான் போடணும். இதுன்னா வந்துட்டு பெருசா வச்சுக்கலாம். ஓகே.
சரி ரைட். இடத்த சேமிக்கிறதுக்காக அப்ப இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமா, எப்பவுமே மீன் ஹார்வெஸ்ட் பண்ணா இந்த மாதிரி புடிச்சு வச்சிருவோம். புடிச்சு ஃப்ரெஷ் வாட்டர் இடத்துல கட்டி வச்சிருவோம். ஓ ரைட். அப்ப மீன் வந்துட்டு ஒன்னும் ஹெல்த்தியா இருக்கும். ஏதாச்சும் அந்த சேர் முழுங்கிருச்சுன்னா அதெல்லாம் எல்லாமே இது பண்ணுவோம். எனக்கு ஒராண்டா மட்டும் வேற எதனா கொஞ்சம் எடுத்து காட்டுங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்க மீன் இதுல இருந்து மொத்தமா நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா பாண்டு இறக்கி தான் எடுக்கணும். ஆமா, எல்லா தடவும் வந்துட்டு ஒரு பாண்ட் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு 3 to 4 hours ஆகும் ப்ரோ. ஓகே. தண்ணி இறக்க வேணா ஆயிருமே ரொம்ப டைம். தண்ணி இறக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் ப்ரோ. இது ஃபுல்லா வந்து மண்ணு கீழே மண்ணு சேராதான் இருக்கு. இதுல இருந்து எப்படி மீன் எடுப்பீங்க நீங்க ப்ரோ? எப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேத்துல வலை போட முடியாதுல. இல்ல, வலை போட்டே பிடிக்க மாட்டோம் ப்ரோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு மூலையில வந்துட்டு ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கும். சரி சரி சரி. அதுல வந்துட்டு மோட்டர் போட்டு எடுத்துருவோம். மோட்டர் போட்டு தண்ணி எல்லாம் எடுத்தோன்னா அந்த மீன் எல்லாமே அந்த கடைசிக்கு வந்துடும். கடைசிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இது பண்ணிப்போம், ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே. கொஞ்சம் ஆனா அழுத்தி நீங்க எடுத்தீங்கன்னா ஃபுல்லா சேருதான் வந்துடும். மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துல மீனை பிடிச்சிடணும் ப்ரோ. இல்லைன்னா மீன்ல சேரு கக்கிரும் ப்ரோ. ஓ ரைட்டு. அப்புறம் வந்துட்டு இறக்குன உடனே இப்ப பிடிச்சிடணும். இப்ப பிடிச்சா இது வந்துட்டு மீன் பிடிச்சி ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு 4-5 நாள்ல இருந்து கடைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஓகே. இப்ப ஸ்டாக் கம்மியா தான் இருக்குது. கடையில இருக்கு ஸ்டாக், நான் காமிக்கிறேன். ஓகே. இது டெலஸ்கோப்புங்களா? டெலஸ்கோப்ல இப்ப கோல்ட்லயே ஒரு 2-3 வெரைட்டி போட்டிருக்கீங்க. ஆமா. ஆனா இப்போதைக்கு கலர் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆரஞ்சு தான் போட்டிருக்கீங்க. எல்லாமே ஆரஞ்சு தான். இப்பதான் வந்துட்டு வேற சும்மா ரெட் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அதுலயே வரதுதான். ஓகே. பாத்தீங்கன்னா வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு ஃபுல் பிளாக், ஃபுல் ஒரண்டா அது மாதிரிலாம் வரும். ஓகே ஓகே. இந்த ஒரண்டானுங்களே வெள்ளை கலர்லாம் கலந்து வரும்ல? ஆமா, அதெல்லாம் இனிதான் பண்ணணும். ஆமா, இனிமேல் தான் பண்ணணும். சரிங்க ப்ரோ, ரைட்டு. அடுத்து அப்படியே போய் பார்க்கலாமா? சரி ப்ரோ. ப்ரோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்பதான் மார்னிங் தான் சாப்பாடு வச்சிருக்குது. சாப்பாடு வச்சதுக்கு அப்புறம் எதெல்லாம் வந்து சாப்பாடு அதிகமா அந்த களி வைக்கிறப்ப பாத்துருந்தேன், எல்லா மீனுமே அங்கிட்டு போயிருச்சுங்க. இல்ல, சாப்பாடு வைக்கிறப்ப எல்லாம் வந்துரும் ப்ரோ. சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் உழுகிற சைடுல வந்தீங்கன்னா சில மீன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தேடி வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தீனி எக்ஸஸ். பாண்டுக்கு இப்ப புது தண்ணி ஏத்திட்டு இருக்கீங்களா? புது தண்ணி ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தினம் புது தண்ணி ஏத்திடுவோம். ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா எந்த மீன் சாப்பாடு அதிகமா சாப்பிட்டு இருக்கோ அதெல்லாம் சில தடவை கக்கறக்கு வரும். ஃப்ரெஷ் வாட்டருக்கு அது விளையாடுற மாதிரி மீன் வந்து தேடி வரும். ஆக்சிஜன் இங்க தான் நல்லா இதுவா இருக்கும். இந்த இடத்துல ஆக்சிஜன் நல்லா இருக்கும். ஓகே, அதனால இப்படி வருதுங்க. ஆமா, தொட்டிலாம் மோட்டர் போட்டோம்னா சதறி தெரிச்சு ஓடிடுதுங்க. இங்க எல்லாமே அப்படியே அதுக்கு வேற மாதிரி இருக்குங்களா? ஆமா ப்ரோ. இந்த பாண்டு சைஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தா 100 அடி இருக்கும் ப்ரோ லென்த். நல்லா பெரிய பாண்டு. ஆமா, 100க்கு 80 அடி இருக்கும் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2000 கோய் ஃபிஷ் இருக்கும் ப்ரோ. 2000 கோய் ஃபிஷ் இருக்கு. 2000 கோய். அப்ப இங்க குறைச்சலா கொஞ்சோண்டு தான் வந்திருக்கு. ஆமா, இப்போ ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், வீடியோல தெரியாது. இப்போ எல்லாமே அந்த தட்டு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே தட்டு மேல வந்துருச்சு. அந்த கொம்பு குத்தி கடலாம் தட்டு வச்சிருக்கீங்க. கயிறுல தொங்க விட்டுருக்கீங்க. கயிறுல தொங்க விட்டுருக்கோம் ப்ரோ. தட்டுல தான் எப்பயுமே களி வைப்பீங்க? ஆமா ப்ரோ. சரி ரைட்டுங்க ப்ரோ. பிடிக்க முடியுங்களா ப்ரோ? இது வந்து கபுட்டோ வெரைட்டி. இது பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்னு சொல்லுவாங்க. சில பேர் ஓகன் அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபுல் கோல்டன் கலர் அந்த மாதிரி சொல்றாங்க. இது Black and white ட்ரை கலர் வர மாதிரி. இது ரெட் அண்ட் ஒயிட்ஸ். ரைட். தலை மேல மட்டும் வரும் ப்ரோ. இது வந்து டான்சோன் சொல்றாங்க. ஆனா டான்சோங்கிறது இன்னும் குவாலிட்டி அதிகமா இருக்கும். அது அந்த ரவுண்டா தலை மேல வர்றது. மொத்தல வந்துட்டு இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் வள தூக்கி காட்டுங்க ப்ரோ. இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது. சரி சரி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த பாண்டு வச்சு பண்றதுனால ஹோல்சேலும் பண்றீங்க அப்படிதானே? ஹோல்சேலும் கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே. ரெகுலரா ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு 2 monthsல இருந்து 1.5 months ஆகும் ப்ரோ. எல்லாம் சைஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை நெட் போட்டு பாத்துருவோம். ஓகே. மீன் இப்ப இந்த சைஸ் மாடி இருக்கா, இதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் 25 நாள் சாப்பாடு வச்சு கொஞ்சம் புது தண்ணி மாத்தினதான் சைஸ் ஆகும். இந்த டைமுக்கு இந்த சைஸுக்கு இன்னும் 20 நாள் 25 நாள் இருக்கு. நாங்க எப்ப சின்ன சைஸ்ல கொடுக்க மாட்டோம் ப்ரோ. ஓகே. மினிமம் 5 to 6 inchல கொடுப்போம். இப்ப விட்டுலாம் ப்ரோ. சரி. இந்த பாண்ட்ல என்ன ப்ரோ இருக்கு ப்ரோ? இதுல வந்துட்டு விடோ இப்ப ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கோம். விடோ இருக்கு, ஜீப்ராஸ் இருக்கு. ஓகே. விடோஸ் இப்ப வந்துட்டு புடிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி 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 ப்ரோ. சரி, இதுங்களே ஆனா கிட்டத்தட்ட பேரண்ட் சைஸ் இருக்குன்னு எத்தனை நாள் ஹார்வெஸ்ட்டுக்கு தான் எடுத்துட்டீங்களா? இல்ல, இது கடைக்கு பிடிச்சி ஸ்டாக் வச்சிருக்கோம் ப்ரோ. இந்த வலையில கட்டி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா கடைக்கு ஸ்டாக் கடையே வச்சிருப்போம். ஓகே ஓகே. இது கண்டிஷன் ஆனதுக்கு அப்புறம் தொட்டி கொண்டு போயிருவோம். அங்க இருந்து உனி சேல் கொண்டு போயிருவோம். சரி சரி ரைட். இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது ப்ரோ. இதுல கப்பி வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் இப்போ போலா ப்ளூ பேரட், இந்த ஜீப்ரா வீடோல ப்ரீடிங் போட்டிருக்கோம். ஆமா ப்ரோ. பயோஃப்ளாக் மாதிரி தான் ப்ரோ. இது பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா 10 அடி, அகலம் பாத்தீங்கன்னா 3 அடி. இதுல ஃபுல்லாமே கப்பி தான் இருக்கும். பிளாட்டி இருக்கு, ஸ்வாட்டைல் இருக்கு.
சும்மா அதில் ரெண்டு வெரைட்டி தான் இருக்குது. கப்பியில் வேணால் இப்போ வெரைட்டி இருக்குது. எத்தனை வெரைட்டி கப்பி இருக்குங்க? கப்பி நம்மகிட்ட எப்பவுமே 10 வெரைட்டி கப்பி ஸ்டாக் இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூஜ் வால்யூமாக பண்ணல ஒன்றும். இப்போ ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஹியூஜ் வால்யூமா இப்போதான் உனி ஆரம்பிக்க போகிறோம். இப்போதான் உனி தொட்டிலாம் போட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கடைக்காரங்க எல்லாம் கேட்குறாங்க, ஹோல்சேலையும் கேட்குறாங்க. உங்களுக்கே கரெக்டாக இருக்கு? எங்களுக்கே கரெக்டாக இருக்கு. எங்களுக்கே பத்த மாட்டேங்குது. இப்போ பிடிச்சிட்டு போனால் அடுத்தது கொஞ்சம் சைஸாக இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இருக்கோம். உனி ஹோல்சேலில் கொடுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கப்பி எப்பவுமே கேட்டால் 10 வெரைட்டி இருக்கும் நம்ம கிட்ட. சரி, இப்போ இந்த மண்பாண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா களிக்கிண்டி காலையில வந்து கொடுத்துறீங்க. இப்போ இதுங்கெல்லாம் பயோஃபிளாக்ல அப்புறம் பேரண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் எப்படி தீவனம் ப்ரோ? இதுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடும் கொடுப்போம். லைஃப் ஃபீட் நான் பாண்ட்லேருந்து எடுத்து லைஃப் ஃபீட் ஒரு தடவை கொடுத்துருவோம். ஒரு தடவை வந்துட்டு பூச்சிகளை எடுத்து உங்களுக்கு வந்துட்டு டாஃப்னியெல்லாம் கொடுத்துருவோம். டாஃப்னியெல்லாம் கொடுத்துருவோம். அது போக பார்த்தீங்கன்னா சில தடவை வந்துட்டு பாண்டில் குஞ்சு விட்டுருந்தோம்னா அதில் பூச்சி எடுக்க மாட்டோம். ஏன்னா குஞ்சுகளுக்கு பூச்சி வேணும். அதனால குஞ்சும் மாட்டும் பூச்சி முக்கியம். அந்த பாண்டில் எடுக்க மாட்டோம். அப்போ அந்த டைம்ல வந்துட்டு இவங்களுக்குலாம் பல்லட்ஸே கொடுத்துருவோம். எத்தனாவது நாள்ல இருந்து குஞ்சுங்களுக்கு இந்த கோய் கோல்டு குஞ்சுங்களுக்கு களி போடுவீங்க ப்ரோ? இன்னைக்கு குஞ்சு விடுறோன்னா இதுல இருந்து 4 to 5 days கழிச்சு தான் களி வைப்போம். அது பாத்தீங்கன்னா ஒரு 20 தட்டு கட்டியிருக்கோம்னா 2 தட்டு தான் வைப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாப்பிடுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிட்டுருச்சா அடுத்த நாள் ஒவ்வொரு தட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவோம். சரிங்க ப்ரோ. இப்போ நம்ம இங்க ஃபுல்லா பார்த்துட்டோமா இன்னும் இருக்குங்களா ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ. நீ வந்துட்டு இப்போ ப்ரீடிங் உங்களுக்கு காமிச்சிட்டேன். லாஸ்ட் தடவை நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போதான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, ரைட்டுங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. உங்க நம்பர் கொடுத்துட்றேன், கடை லொகேஷன் கொடுத்துறேன். சரி ப்ரோ. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ.